பெருந்தொகை நிதி ஒதுக்கீட்டில் மன்னார் மாவட்டத்தில் உள்ள குளங்கள் புனரமைக்கப்பட்டதாக கூறப்படுகின்ற போதிலும் வியாடிக்குளத்தின் இன்றைய நிலைமை என்ன? மத்திய அரசின் கீழ் உள்ள வியாடிக்குளத்தை நம்பி நூற்றுக்கணக்கான விவசாயிகள் நெற்றிகை மேற்கொள்கின்றனர். பாலைக்குழி, மருச்சுக்கட்டி, கரடிக்குளம் மற்றும் முள்ளிக்குளம் ஆகிய பகுதிகளைச் சேர்ந்த சுமார் 500 விவசாயிகள் இந்த குளத்தில் இருந்து நீரை பெற வேண்டியுள்ளது. தேக்கம் அணைக்கட்டிலிருந்து வியாடி குளத்தை நீர் வந்தடைகின்ற போதிலும் அணைக்கட்டு உரிய முறையில் புனரமைக்கப்படாமையால் நீர் வீண் விரயமாவதாக விவசாயிகள் குறிப்பிடுகின்றனர். 2012ஆம் ஆண்டுக்கு பின்னர் இடம்பெற்ற சிறு புனரமைப்பின் பின்னர் இதுவரை எவ்வித புனரமைப்பும் இடம்பெறவில்லை என பிரதேச மக்கள் சுட்டிக்காட்டுகின்றனர். நீர் நிறைகின்ற பொழுது அதை வெளியேற்றுவதற்கு வாய்ப்புகள் இல்லை. இன்னும் கூறப்போனால் உட்பகுதிகள் செய்யப்படவில்லை. வாய்க்கால், அதாவது காணிகளுக்கு செல்கின்ற வாய்க்கால்கள் எந்த விதமான வாய்க்கால்களும் செய்யப்படவில்லை. நீரை வீணாக கடலுக்கு வெளியேற்ற வேண்டிய சூழ்நிலையில் இருக்கின்றார்கள். 3 போகங்களும் செய்யக்கூடிய வாய்ப்பு இங்கு இருக்கின்றது. குளத்தின் புனரமைப்பு நடவடிக்கைகளின் போது இடம்பெற்ற ஊழலால் தாம் பாதிக்கப்பட்டுள்ளதாக விவசாயிகள் சுட்டிக்காட்டுகின்றனர். எங்களுக்கு சரியான முறையில் வசதி தஞ்சரையில் 2வது தேக்கம் மீந்து வர தண்ணி அதை வெளியேற்றுறதுக்கு வான் செஞ்சு தரையில். அந்த வான் விட்டா வான் உடஞ்சி விரும்பு சொல்லி வந்த இடத்தாலே ஊருக்காலே விட்டு விவசாயத்தை அழிக்கிறாங்க. ஆனபடியால் அதுக்கான மதவுகள் செஞ்சு தரையில். மாறி காலங்களில் அங்கேருந்து வர தண்ணியை கட்டுப்படுத்த முடியாட்டி இதாலாம் திறக்கிறாங்க. இதால திறந்த உடனே குளங்கள்லாம் நிறைஞ்சு கமக்காணியெல்லாம் அழிச்சு போடும். வடக்கின் வசந்தம் திட்டத்தில் மன்னார் விவசாயத்துறையை மேம்படுத்த ஒதுக்கப்பட்ட 4878.77 மில்லியன் ரூபாவில் பெருந்தொகை நிதி இந்த குளத்தின் புனரமைப்பிற்கும் ஒதுக்கப்பட்டது. எனினும் குளத்தின் தற்போதைய நிலைமையை அவதானிக்கும் போது புனரமைப்பு பணிகள் இடம்பெற்றதாக தெரிய வரவில்லை. புனரமைப்பு என்ற பெயரில் இடம்பெற்றுள்ளதா என்ற சந்தேகம் எழுவதாகவே மக்கள் தெரிவிக்கின்றனர்.